மன்ற பேச்சாளர் ராஜா அவர்கள் குறித்து மிகப்பெரிய ஒரு கடுமையான விமர்சனங்கள், சாதி வெறியன், மத வெறியன் அப்படின்னு போட்டு கடிச்சு குதறிக்கிட்டு இருக்காங்க சோகால்டு முற்போக்குவாதிகள், சாதி ஒழிப்பு போராளிகள். ஒருவேளை ராஜாவே சொல்லிருக்கட்டுமே, கேட்டிருந்தா என்ன தப்பு அப்படின்னு நம்ம பார்வையில கேட்போம். கேட்டிருந்தா என்ன தப்பு? ஏன்னா இதற்கு முன்னாடி எவ்வளவு பேர் கேட்டிருக்காங்களே. ஐயா பெரியார் அவர்கள் வந்து துரைமுருகனை பார்த்து நீங்க என்ன சமூகம் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி ஐயா, அதே கலைஞர் ஐயா வந்து எங்களை பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா கேட்டாருன்னு நான் சொல்லுங்க. அண்ணன் வன்னியார் சொல்லியிருக்காரு. அதை விடுங்க ஐயா. நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து ஒருத்தர் வந்து சந்திக்கிறாரு. நீங்க கன்னடத்துல வந்து சொல்ல நீங்க கவுடாவா அப்படின்னு ஐயா கேட்கிறாரு. சரி அதெல்லாம் பழசுங்க. இப்ப ட்ரெண்டிங்ல நாயுடு பாலம் நம்ம ஈரோடுல, ஏன்னா யாரு இப்ப தமிழக புரட்சியாளர்கள் ஏன் யாருமே கொதிக்கல? நாராயணசாமி ரெட்டி சார், நாராயணசாமி நாயுடு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம விவசாயிக்கு விருது கொடுத்தாங்களே ஐயா, முதலமைச்சர் கொடுத்தாங்களே, அப்பெல்லாம் ஏன்டா கொதிக்கல? ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ராஜ் கவுண்டர் அப்படின்னு சொல்லி 19 முறை சொன்னாரு, அப்பெல்லாம் கொதிக்கல. இப்போ வந்து திடீர்னு கொதிக்கல. அப்போ உனக்கு வந்து தமிழ் சமூகத்துடைய ஒரு பேரை சொன்னா உனக்கு அப்படியே வந்து கொதிக்குது. இதே மற்ற சமூகத்தினுடைய பேரை சொன்னா அப்படி அவத்துறத்தை ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், சோகால் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய போராளிகள், முற்போக்குவாதிகள், சாதிய ஒழிப்புவாதிகள் எல்லாமே ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிறங்க சரிங்களா? இது நம்ம சொல்ல இன்னைக்கு கூட ஐயா பாக்கியராஜ் அவர்கள் வந்து ஒரு சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தோம் என்பது பெருமை கொள்வோம் அப்படின்னு. ஆனா இங்க ராஜாவுக்கு காட்டின எதிர்ப்பை யாருமே பாக்கியராஜ் அவர்கள் காட்டல. ஏன்?